செவ்வறு தான், லெம்பூர் பேர் தான். என் பேர் தவிர எந்த சமுதாய தலைவர் பேர் எழுத முடியாது. இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா குன்றத்தூரை தாண்டி வேலூர் வரைக்கும் அரக்கோணம் வரைக்கும் அண்ணன் மூர்த்தியாரோட பேர், வேற யாரும் எழுத முடியாது. நாங்க 2 பேரும் வட மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு இயக்கம் நடத்தி இருக்கிறோம். அந்த டைம்ல ஒரு ஜாதி கலவரம் எவனை நடத்த முடியாது. இந்த பக்கம் இவரு அந்த பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா தெரியும். எம்சி ராஜா ஹாஸ்டல்ல அப்போ அபயம் தான் அங்க எம்சி ராஜா கோட்டை. அது அந்த டைம்ல இவர் அறிமுகமாகறாரு, நுழையிறாரு. அப்பதான் அது கெஸ்டா உட்காந்து இருந்த டைம். அப்ப நான் கேட்டேன், அந்த தம்பி மேடையிலேயே மைக்கு எல்லாம் பேசுறாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்க மேல ஒரு கருங்காலி வழக்கு போட்டான்றியா? சாத்தியம் பாக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். ரெட்டைமலை சீனிவாசன் மேல ஒரு கருங்காலி வழக்கு போட்டான்னு சொன்னீங்க, அந்த கருங்காலி யாருப்பான்னு கேட்டேன். அண்ணா கவர்னர் கானா எம்ஜி ராஜா ஹாஸ்டல், அந்த கருங்காலி யாருப்பான்னு கேட்டேன், தெரியல. அவர் கருங்காலின்னு சொன்னது யார தெரியுமா? இன்றைக்கு இந்த மக்களுக்கு பௌத்தம் தெரிவதற்கும் பறையர் பள்ளி உருவாவதற்கும் கர்னல் ஆல்காட்டு மூலியமா, மேடம் பிளாவாஸ்கி மூலியமா இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிறுத்தி 1907 வரையில தமிழ் என்ன ஒரு பைசா தமிழ் என்ன மக்களுக்கு அறிமுகப்படுத்திய பண்டிதர் அயோத்திதாசரை பற்றி அந்த வார்த்தை பேசினார். நான் பகிரங்கமா இதே மாதிரி தான் மேடை பகிரங்கமா கண்டிக்கிறேன் தம்பி. உங்களை இனிமேல் இந்த மாதிரி வரலாறு தெரியாம பேசிட்டு கூடாது. அதே விஷயம் தான் இன்னைக்கு நான் பேசுறேன். அப்படி நேருக்கு நேரா பேசுற டைப் நான் யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். அப்ப அதுக்கப்புறமா அவர் எழுந்து வந்து எனக்கு எழுதி கொடுத்து வைத்து பேசி விட்டு ஏதோ சொன்னார். நான் காதால கேட்கவே இல்லை. வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும்.